நான் இவ்வளோ துவா செய்கிறேன், ஆனால் ஏன் என் துவாவுக்கு பதில் வரல? துவா வீணாக போகுமோ? முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு துவா கூட வீணாக போகாது. அல்லாஹ் நம்ம துவாவுக்கு 3 விதத்தில் பதில் தருவான். ஒன்று உடனே தருவான், இன்னொன்று தாமதமாக தருவான், மூன்றாவது அதை விட நல்ல ஒன்றை தருவான். தாமதம் ஏன்? சகோதரர்களே, நாம் கேட்குற நேரம் அல்லாஹ் தர்ற நேரம் இரண்டுமே ஒன்று இல்லை. ஒரு தாயிடம் ஒரு குழந்தை கூரிய கத்தியை கேட்டால் அம்மா தருவாளா? இல்லை. அதே மாதிரி தான் நமக்கு நல்ல நேரம் எது என்று அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். துவா ஏற்கப்படாத காரணங்கள். இப்போ முக்கியமான விஷயம் ஹராம் வருமானம், தவறான பழக்கங்கள், தொழுகையை அலட்சியம், பொறுமை இல்லாமை, இதெல்லாம் தான் நம்ம துவா ஏற்கப்படாததின் காரணங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமில் வளர்ந்த உடலுக்கு துவா ஏற்கப்படாது என்று. இது நம்மை பயமுறுத்த அல்ல, திருத்திக் கொள்ள சொல்கிற எச்சரிக்கை. நான் சோர்ந்து போயிட்டேன். சிலர் சொல்வாங்க, நான் நிறைய துவா செஞ்சேன், ஆனால் எதுவுமே மாறல. அன்பானவர்களே, துவாவால் தான் நீங்கள் இன்னும் தாங்கிட்டு இருக்கீங்க. அந்த துவாவும் இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் இன்னும் பெரிய சோதனையில் இருந்திருப்பீங்க. துவா ஏற்கப்பட வழிகள் என்னல்ல? சின்ன சின்ன விஷயங்கள் தான். நேர்மையான வருமானம், தொழுகையை காப்பது, அழுது துவா செய்வது, சபூர் அதாவது பொறுமை மற்றும் நம்பிக்கை, நல்ல நேரங்களை பயன்படுத்துவது, ஃபஜ்ருக்கு பிறகு, அசருக்கு பிறகு, தஹஜ்ஜுதுக்கு பிறகு அல்லாஹ் நமக்காக எழுதி வைப்பது நினைவில் வைங்க. நாம் கேட்காததை கூட அல்லாஹ் தருவான். நமக்கு தீங்கானதை அல்லாஹ் தடுக்கிறான். இதுவே அவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதற்கான சாட்சி. இன்னைக்கு பதில் வரலன்னா நாளைக்கு வரும், அல்லது அதை விட நல்லது வரும். துவாவை விட்டுறாதீங்க. அல்லாஹுவை சந்தேகப்படாதீங்க. அவன் நம்ம கண்ணீரை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹும் நம்மளது எல்லா ஹலாலான துவாக்களையும் கபூலாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.